இன்றைய செய்திகளுக்காக நான் தாமோதரன். முதலில் முக்கிய செய்திகளை நாம் பார்ப்போம். கூட்டணி நீடிக்க மாணிக்கம் தாக்கூருக்கு கடிவாளம் போடுமாறு காங்கிரசுக்கு ஸ்டாலின் கடும் எச்சரிக்கை. கூட்டணி நீடிக்க வேண்டுமானால் திமுகவை தீவிரமாக விமர்சிக்கும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூருக்கு கடிவாளம் போட வேண்டும். அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்ற முடிவை எடுக்க நேரிடும் என காங்கிரஸ் மேலிடத்திற்கு திமுக தலைமை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீட் தேர்வுக்கு பின் +2 ரிசல்ட் மாணவர்கள் நிம்மதி. கடந்த 2 ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் நீட் தேர்வுக்கு பின் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால் பெற்றோர் மாணவ மாணவியர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். நடப்பாண்டு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் முன் 5 நாள் முன்பே நீட் தேர்வு நடத்தி முடிப்பதால் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் நகை அடகுக்கடை ஷட்டரை உடைத்து 40 பவுன் தங்க நகைகள் 5 கிலோ வெள்ளியை கொள்ளையடிக்க சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இதனுடைய மொத்த மதிப்பு 50 லட்சம் ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். பத்மஸ்ரீ கிருஷ்ணன் மனைவிக்கு அரசு பணி வழங்கியுள்ளது. பழங்குடி ஓவியரான மறைந்த பத்மஸ்ரீ கிருஷ்ணனின் மனைவிக்கு அரசு வேலைக்கான உத்தரவை தமிழக அரசு நேற்று வழங்கியது. பத்மஸ்ரீ கிருஷ்ணனின் மனைவி சுசீலாவிற்கு 32,000 ரூபாய் மாத ஊதியத்தில் ஊட்டி பலாடா பகுதியில் செயல்படும் ஏகலைவா மாதிரி பள்ளியில் தோட்டப் பணியாளர் நிரந்தர பணிக்கான ஆணையை தமிழக அரசு நேற்று வழங்கியுள்ளது. மேலும் இவருக்கு பள்ளி வளாகத்தில் அரசு குடியிருப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முன்கூட்டியே செலுத்தப்படும் மின் கட்டணத்துக்கு வட்டி குறைப்பு. தமிழக மின் வாரியத்திற்கு முன்கூட்டியே செலுத்தப்படும் மின் பயன்பாடு கட்டணத்திற்கு ஆண்டு வட்டியை வரும் 2026-27 ஆண்டு நிதியாண்டிற்கு 2.50% மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் குறைத்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்த வட்டியானது 2.7% உள்ளது குறிப்பிடத்தக்கது. 134 திரைப்படங்களின் பாடல்களை இளையராஜா பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரிகம நிறுவனத்தின் வசமுள்ள 134 திரைப்படங்களின் பாடல்களை பயன்படுத்த தடை விதித்து இளையராஜாவிற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் புதிதாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ள நிலையில் வரும் 21ஆம் தேதி முதல் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆடைகளுக்கு டிஜிட்டல் பாஸ்போர்ட் கட்டாயம் என ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஆடை ஏற்றுமதியில் 2027 முதல் டிஜிட்டல் பாஸ்போர்ட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய வசதிகள் என்னவென்று ஒன்றொன்றாக பார்ப்போம். ஒவ்வொரு ஆடைகளில் QR கோடு வசதியுடன் கூடிய அட்டை பொருத்தப்பட வேண்டும். அதனை ஸ்கேன் செய்தால் பருத்தி விளைந்த இடம், பஞ்சாக மாறியது, நூல் உற்பத்தி, சாயமிட பயன்படுத்த தண்ணீர் போன்ற விவரங்கள் தெரிய வரும். வர்த்தகர்கள் மட்டுமல்ல, ஆடை வாங்கும் மக்களும் அறிந்து கொள்வது டிஜிட்டல் பாஸ்போர்ட் என ஐரோப்பிய யூனியன் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இந்தியா முன்னுரிமை பெற்ற நாடாக உயரும் என்று வர்த்தக ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்றைய விலை: தங்கம் 1 கிராம் 14,440 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 265 ரூபாய், US டாலர் 90 ரூபாய் 74 காசுகள்.